ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இது கூட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி தக்காளி குழம்பு செய்கிறது அப்படின்னு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடாய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இது கூட எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். இது நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயமாக இருந்தாலும் அதுவும் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கூட கருவேப்பிலை, அப்புறம் 10 பல் பூண்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. பூண்டும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய தக்காளியை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி நல்லா வரணும். அந்தளவுக்கு வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டால் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு, வெந்தும் வந்திருக்குது. இந்த மாதிரி தொக்கு மாதிரி இருக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளியை மசிச்சு விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மசாலா வந்து கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்தை அந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்திக்கலாம். நீங்கள் கரம் மசாலா இது மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம். இது 2ல் ஏதோ ஒன்று சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கறி மசாலா தூள் சேர்த்திருக்கேன் இன்றைக்கி. சேர்த்துட்டு இந்த மசாலையெல்லாம் தக்காளி கூட நல்லா வதங்கி வர மாதிரி 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் நான். இப்போ இது வந்து கலருக்காக தான், இது வந்து காரம் கிடையாது. நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்திக்கலாம். இந்த டைமில் தண்ணி வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து பார்த்து சேர்த்திக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இன்னும் கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போது தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில். இப்போ இது மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இது வேக விடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி பொடியை போட்டுக்கோங்க. அரிசி மாவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்திக்கோங்க. இது வந்து இது ஊற்றினா நல்லா கெட்டியாகும். குழம்பு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் ஊற்றுறது. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து இன்னும் ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதனால் மூடி வச்சு நம்ம வேக விட்டுடலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரட்டும். அப்போ தான் குழம்பு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ மூடி வச்சிடலாம் நம்ம இது. இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க.
அப்போ தான் குழம்பு நல்லா வெந்து வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு வந்து இப்போது நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப நல்லா திக்காக நல்லா இருக்குது. இன்னும் ஆறுனா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம நறுக்கிய கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்திட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இரும்பு கடையில் குழம்பு வச்சதுனால இது வந்து உடனே வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.